நான் கண்டிப்பா வந்து ஒரு பெரிய ஹொக்காகேவா மாறுவேன், ஏன் எல்லாத்தோட பவர்ஃபுல், உங்களோட பவர்ஃபுல்லான ஒரு ஹொக்காகேவா மாறுவேன் அப்படின்ற மாதிரி அப்படியே கத்துன்னு கத்துவான். அப்படியே அவங்க அப்பா மறைஞ்சு போயிருவாரு. குஷினா கிட்ட சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் மறைஞ்சு போயிருப்பாரு. அண்ட் நருட்டோவை பார்த்தா ரொம்ப சோகத்துல இருப்பான். அண்ட் வந்து எல்லா ஹொக்காகேஸும் கரையை போற நேரம் பார்த்து நீங்க நல்லா பண்ணீங்கிற மாதிரி தேர்ட் ஹொக்காகே சொல்லுவாரு. ஆனா அதே மாதிரி டோபிராமுக்கு இந்த இடத்துல ரொம்ப சந்தோஷம், ஏன்னா மாதராவோட கதை முடிஞ்சு, அதே மாதிரி ஃபியூச்சர் ஜெனரேஷன் செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்ட்டு. அண்ட் நருட்டோ சாஸ்கே பார்த்து ரொம்ப வியந்து போயிருவாங்க. அதே மாதிரி அவன் மேல ரொம்ப நம்பிக்கையும் வைப்பாங்க. We are leaving the rest up to you now, Kakashi, Sakura, plus Sasuke and Naruto. Elder brother, you've now finally settled things with Madara. As Saru just said to them, let's leave the rest of it to the next generation. Naruto, Uzumaki, Sasuke, Uchiha. You too will probably find a different conclusion than we did. No. Make sure that you do so. அப்படியே அவங்க கரைஞ்சு போன இடத்த பார்த்தா அதுல இருந்து ஒரு மரமும் முளைச்சிரும். அண்ட் கட் பண்ணிட்டு டெய்ல்டு பீஸ்ட் எல்லாம் காட்டுறாங்க. அதுங்க எல்லாமே வந்து ஆசைப்பட்ட இடத்துக்கு போகணுன்ற மாதிரி சொல்லும். பட் அந்த இடத்துல 8 டெயில்ஸ் இருக்குல்ல, நான் கண்டிப்பா வந்து கில்லர் பை கிட்ட தான் போவேன்னு சொல்லிட்டு இருக்கோம். அண்ட் ஹாகுரோமோ இந்த இடத்துல 9 டெயில்ஸை பார்த்துட்டு உன்னால வந்து நருட்டோக்குள்ள இருக்க முடியுமான்னு கேட்பாரு. அண்ட் 9 டெயில்ஸுக்கும் அதுதான் ஆசை, பட் இருந்தாலும் அதை வெளியே காட்டிக்க கூடாதுங்கிறக்காக நீங்க சொல்றீங்கிற காரணத்தினால மட்டும் போறேன்னு சொல்லும். அதெல்லாம் கேட்டுட்டு எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க, இன்னும் 9 டெயில்ஸ் மாறலே அப்படின்னு சொல்லிட்டு. A little piece of each of your chakra is already inside of Naruto. In short, Naruto is like a gathering place for you tailed beasts. If you want to discuss something, you can speak to each other through your chakra within Naruto. Kurama, you no longer mind, right? Well, I guess I'll do it if you insist, old man. What is it? What the heck is so funny? You still can't be honest about your feelings. You haven't changed, Kurama. அண்ட் அப்ப நம்ம நருட்டோ வந்து காகியை பத்தி நினைக்கிறது என்னன்னா, அதுக்கு அவங்க அம்மா குஷினாவே பரவாயில்லங்கிற மாதிரி தான் நினைப்பான். அண்ட் ஆகுரோமுக்கு ஒரே ஒரு டவுட் தான். அண்ட் இதுக்கு முன்னாடி, அதாவது அந்த டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க அம்மா வந்து ரொம்ப நல்லவங்களா தான் இருந்தாங்க, ஒரு காடு மாதிரி தான் இருந்தாங்க, எல்லாத்துக்குமே நல்லதான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. பட் அந்த டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க வித்தியாசமா மாற ஆரம்பிச்சாங்க. அப்பதான் அவங்க காடுங்கிற ஃபீலிங்கை உணர ஆரம்பிச்சு அவங்க மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்கிறத சொல்றாரு. அதனாலே நருட்டோவையும் வார்ன் பண்ணுவாரு. ஏன்னா நருட்டோ கிட்ட என்னதான் பவர்ஸ் எல்லாம் கிடைச்சாலும் கூட அதை அவன் லிமிட்டடா யூஸ் பண்ணிக்கணும், அதையும் யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணுங்கிற மாதிரி சொல்லுவாரு. அண்ட் அதுக்கப்புறம் இந்த இன்ஃபினிட் சுக்கியோமியை எடுத்து விடுறதுக்கு ரொம்ப சிம்பிளான மேட்டர் தான். நம்ம நருட்டோ கிட்ட இருக்க பவரும் சாஸ்கேயோட ரெனேகனும் சேர்ந்தா மட்டும் போதும், அந்த இன்ஃபினிட் சுக்கியோமியை அண்டன் பண்ணிடலாம். அண்ட் எல்லா பொறுப்பும் உங்ககிட்ட தானே இருக்கு சாஸ்கேன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அவன் வில்லத்தனமான மூடுக்கு போயிடுவான். என்னன்னு கேட்டா, இந்த இப்ப இருக்க 5 காகேசியும் இன்ஃபினிட் சுக்கியோமியில மாட்ட வைக்கணுமா. ஆனா அதுக்கப்புறம் அவனோட ரெனேகனை பயன்படுத்தி இங்க இருக்க எல்லா டெயில்டு பீஸ்டையும் அவன் கண்ட்ரோல் எடுக்க போறானா. இதை சொன்ன உடனே 9 டெயில்ஸ்ல அட்டாக் பண்ண வரும். அண்ட் எல்லா டெயில்டு பீஸும் திடீர்னு கென்ஜுட்ஸ்ல போட்டுருவான். அண்ட் இந்த இடத்துல ஹாகுராமாவால ஒன்றும் பண்ண முடியாதான், ஏன்னா அவர் வந்து இந்த உலகத்தை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஃபேட் ஆகிட்டு இருக்காரு. அண்ட் நருட்டோவால தான் இந்த இடத்துல தடுத்து நிறுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டும் போயிடுவாரு. அண்ட் நருட்டோ இந்த இடத்துல சாரி சொல்லுவான். அதுக்கான காரணம் அவர் வந்து ஹாகுராமா வந்து இவங்க 2 பேர்த்தையும் இந்திரா அசுரான்ற மாதிரி நினைச்சாரு. பட் அந்த மாதிரி இவங்க இல்ல. அதுக்கான காரணம் நருட்டோ அப்படின்னு சொல்லி அவனே நினைச்சுக்கிறான். எனக்கு கக்காஷிலாம் சொல்லி பாப்பாரு, ஏன்டா இவ்வளவு பிரச்சனை நடந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நடந்துக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான காரணம் என்னடா அப்படின்ற மாதிரி கேட்பாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த சாஸ்கே வேற, இப்ப இருக்க சாஸ்கே வேறையா. ஏன்னா இப்ப இருக்க சாஸ்கே இந்த உலகத்தையே மொத்தமும் மாத்த போறானா, ஒரு ரிவல்யூஷனரி கொண்டு வர போறானா. அண்ட் இதுக்கு முன்னாடி இந்த காகேஸ்னாலதான் எல்லா பிரச்சனையும் அப்படின்னு சொல்லிட்டு பிளானட்டரி டிவஸ்டேஷன் ஜுட்சுவை அந்த எல்லா டெயில்டு பீஸ்ட் மேலேயும் போட ஆரம்பிச்சிருவான். அண்ட் சாஸ்கே சொல்றது என்னன்னா, நான் இந்த ஒரு ரெனேகனை மட்டும் வச்சு என்ன வேணா பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அண்ட் ஹாகுராமாவுக்கு இந்த இடத்துல வருத்தம், ஏன்னா வந்து என்னதான் பண்ணி ட்ரை பண்ணாலும் எல்லாமே கெட்டத்திலே போய் முடியுது, கெட்டத்திலே போய் முடியுதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆசுரான் இந்திராவுக்கு வந்துட்டு பவர் கொடுக்குறப்ப ஒருத்தனுக்கு மட்டும் எல்லா பவரும் கொடுத்தனாலதான் பிரச்சனை வந்துச்சு. ஆனா இந்த டைம் 2 பேத்துக்கு ஷேர் பண்ணி தான் கொடுத்தாரு, அப்பயுமே பிரச்சனை வருது. அண்ட் நருட்டோ அப்பதான் சொல்லுவான், டே இந்த மாதிரி இப்பதான் எல்லா டெயில்டு பீஸும் ஃப்ரீயா இருக்கு, அதனால கண்டிப்பா இது பிரச்சனை வராது, விட்டுரு அப்படின்னு சொல்றப்ப அண்ட் அப்ப சாஸ்கே எதையுமே கேட்காம உன்னையும் கொல்ல வேண்டிய நரமா வரும் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கான காரணம் நருட்டோ ஒரு ஜிஞ்சுரிக்கி தானே, அதை நான் சொல்லுவான். அண்ட் இந்த இடத்துல சாஸ்கே வந்துட்டு நருட்டோவோட டெயில்டு பீஸ்ட் சக்கராவை யூஸ் பண்ண விட மாட்டான். அப்படி யூஸ் பண்ணா இன்ஃபினிட் சுக்கியோமி ரீஆக்டிவேட் ஆயிரும். அண்ட் இந்த மாதிரி டெயில்டு பீஸ்ட் இந்த உலகத்துல இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி சாஸ்கே நினைப்பான். பட் நருட்டோ வந்து அப்பெல்லாம் கிடையாதுன்னு சொல்லுவான். அப்ப உடனே நம்ம 2 பேத்துக்கு ஒரு ஃபைட் போட்டுடலாங்கிற மாதிரி சாஸ்கே கேட்பான். அண்ட் எப்போ போல அந்த இடத்துக்கு வந்துருங்கிற மாதிரி சொல்லுவான். அண்ட் இந்த இடத்துல கக்காஷியால எதுவும் பண்ண முடியல. அதுக்கான காரணம் ஒபிட்டோவோட அந்த சரிங்கனை பயன்படுத்தினால இப்ப அவரால் நிக்க கூட முடியல. அண்ட் சாக்குரா இந்த இடத்துல எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு, அதாவது சாசுகே மேல பல லவ் வச்சிருப்பால, அது எல்லாத்தையும் பல வளைச்சு சொல்ல ஆரம்பிப்பா. அண்ட் அந்த டைம்ல நீனும் ஒரு தொல்லை தான் அப்படின்னு சொல்லி பாஞ்சு போயிட்டு சாக்குராவை அடிச்சு போட்டு கென்ஜூஸ்ல போட்டுருவான். அப்ப கக்காஷி என்னென்னமோ ட்ரை பண்ணுவான், இந்த மாதிரி சாக்குரா உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அப்படி பண்ணிருக்கா அப்படின்னு சொல்றப்ப, Please, Sasuke, if there's
even a little corner of your heart that still thinks about me, don't leave again. Please. You really are still incredibly annoying. அப்படி பண்ணிருக்கா அப்படின்னு சொல்றப்ப இதெல்லாம் ஒரு இன்னோசன்ஸ் இல்ல நாய்சன்ஸ் தான், கண்டிப்பா அதை நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அப்ப நருட்டோ வந்து நம்ம 2 பேத்துக்கு தான்டா சண்டை, ஏன்டா தேவலாம சாக்குராவை அடிச்சு போட்டேன்னு கேட்டா இந்த மாதிரி கண்டிப்பா பின்னாடி சாக்குராவை கண்டிப்பா துரத்திக்கிட்டே வருவா, அப்படிலாம் பண்ணக்கூடாதுங்கிறக்காக தான் நான் அடிச்சு போட்டேங்கிற மாதிரி சொல்லுவான். அண்ட் இதுக்கு முன்னாடி சாஸ்கே வந்து அவங்க அம்மா ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாங்க, லவ்வோட பாத்துக்கிட்டாங்க. Hey Mom, I was wondering, it's about my brother and me. What does Father really think of us? What on earth makes you ask that? The other day, down on the dock, Father said to me, "That's my boy." That's something he's only ever said to Itachi. So it made me really happy to hear it. I see. That's great to hear. But then I started to wonder, now that Father and Itachi aren't getting along. Your older brother's your older brother, and you're you. Believe me, your father has always cared very deeply about the both of you. He's only thought of Itachi before now! If it seemed that way, the reason for that's simple. It's because your father is a leader of the Uchiha clan, and he has to make sure that it's kept safe and secure. What's that got to do with it? Your brother is the firstborn. He's older than you are. And as the firstborn, he'll have to assume his responsibilities earlier than you. So since it's your father's job to look after the clan, it's only natural he'd want to be sure that Itachi's ready to take on his role. But I'll let you in on a secret. When we're alone and no one's around, the only one that he talks about is you, Sasuke. He's so serious, and he has a hard time showing his feelings. It's how he is. Got your lunch ready. Time to go. And after you get home today, I'll watch you practice your Shuriken Jutsu, okay? It's not practice. It's called training. See you later. Have a great day. கடைசியில செத்தக்கப்புறம் என்னாச்சு, சாஸ்கேக்கு வந்து மனசே உடஞ்சு போச்சு. அந்த மாதிரி இனிமேல் அந்த மாதிரி நிலைமை வரக்கூடாதுங்கிற மாதிரி யோசிப்பான் சாஸ்கே. அதுக்கப்புறம் என்ன, 2 பேரும் ஃபைட்டுக்கு போயிடுவானுங்க. இனிமேல் நருட்டோ மேலதான் எல்லாரும் நம்பிக்கை வச்சிருக்காங்க. ஹாகுரோமோக்கு இந்த இடத்துல ரொம்ப வருத்தம், ஏன்னா ஆசைப்பட்டு தான் வந்து இந்திர ஆசுராவை ரொம்ப லவ் வச்சு தான் வளர்த்திருப்பாரு. அண்ட் காலப்போக்கில் என்னாச்சு, அந்த ஒரு லவ்ங்கிற விஷயம் தான் காலப்போக்கில் ஹேட்டா மாதிரி அது அப்படி பெரிய அழிவை கொண்டு வந்துச்சு. இது இந்த கேஸ் தான் வந்து மாதராக்கும் பொருந்தும். பட் இந்த டைம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும், ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லா டைமுமே வந்துட்டு ஆசுரா தான் ஜெயிச்சிருக்கான் அண்ட் ஆசிரமா தான் ஜெயிச்சிருக்கான். அதுக்கான காரணம் ஒட்டுமொத்த சக்கரா அவங்கள்ட்ட தான் இருந்துச்சு. பட் இந்த டைம் சக்கராவை ஷேர் பண்ணி கொடுத்துருக்காரு, அதனால கண்டிப்பா ஏதாவது மாற்றங்கள் வரும்ன்ற மாதிரி யோசிப்பாரு. அப்ப கக்காஷி வந்து நருட்டோ பத்தி என்ன நினைக்கிறீங்கிற மாதிரி ஹாகுரோமோ கிட்ட கேட்பாரு. அண்ட் இந்த மாதிரி வெறுப்பு கோவம்னு இருந்த 9 டெயில்ஸவே நருட்டோவால மாத்த முடியுது அப்படின்னா கண்டிப்பா இந்த நிலைமையும் நருட்டோவால மாத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனா அதையும் தாண்டி காகுயா மாதிரி இப்ப வந்து இவங்க 2 பேர் இல்லங்கிறத வந்து ஹாகுரோமோ கன்ஃபார்ம் பண்ணுவாரு. அண்ட் ஃபைனலி வந்து ஃபைனல் வேலைக்கு வந்துருவானுங்க. அங்க வந்தக்கப்புறம் நருட்டோ வந்து சாஸ்கேவை பார்த்துட்டு கண்டிப்பா உன்னை ஒக்காகே மாற விட மாட்டேங்கிற மாதிரி சொல்லுவான். அப்ப சாஸ்கே சொல்றது என்னன்னா, உன் பாதை வேற என் பாதை வேற, தயவு செஞ்சு ஊடால எதுவும் விட்டுறாதுங்கிற மாதிரி சொல்லுவான். இப்ப நம்ம நருட்டோ சொல்றது என்னன்னா, ஒருத்தவங்க மனசை வச்சுதான் வந்து ஒக்காகே அப்படிங்கறத சூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அதுக்கு நம்ம சாஸ்கே, நான் ஒக்காகே ஆக போறது டிஃப்ரெண்டான ஸ்டைல்ல, என்னோட லைஃப் ஸ்டைல என்னென்ன நடந்துச்சோ அதை வச்சுதான் இந்த இடத்துல ஒக்காகே மாற போறேங்கிற மாதிரி சொல்லுவான். அண்ட் இந்த இடத்துல சாஸ்கே சண்டை முடிஞ்சக்கப்புறம் நான் உனக்கு வந்து எப்படா ஒக்காகே எல்லாம் இருக்கணுங்கிற மாதிரி உனக்கு நான் சொல்லித்தரேங்கிற மாதிரி ஒரு டெரரான மூஞ்சியோட சொல்லுவான்.